பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் நான் வாழ்த்தி இந்த நாளில் கூட ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கான வேத பகுதி சங்கீதம் 16 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, அவர் நம் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு விரோதமா சத்துருக்கள் குழி வெட்டி இருக்கலாம், பகைஞர்கள், துன்மார்கள், துஷ்டத்துக்கள் உங்களுக்கு விரோதமாக கண்ணிகளை வைத்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமான வலைகளை விரித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எப்பவும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறாரு. நீங்க இடதுபுற வலதுபுற எங்க போனாலும் நீங்க விழுந்து போவதில்லை. ஏனென்றா அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமா என்னதான் போராட்டத்தை சத்துரு போராடி கொண்டிருந்தாலும், உங்களுக்கு விரோதமா என்னதான் அவன் செய்ய நினைத்தாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்க திங்கட்கிழமை வேலைக்கு போத்துடுவீங்க, அதே போல சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போவீங்க. சனிக்கிழமான சமாதானத்தோட சந்தோஷத்தோட வந்து வீட்டுல இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு போவீங்க. மறுபடியும் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போவீங்க. இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அதுதான் வேதம் சொல்லுது. அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறவரை அசைக்கப்படுவதில்லை. எந்த வியாதி பலவீனம் உங்களை தொடாது. எந்த பண நெருக்கடியும் உங்களை ஒன்னும் சேதப்படுத்த முடியாது. கடன் பிரச்சனையால் நீங்க வாடி போக மாட்டீங்க, துவண்டு போக மாட்டீங்க. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள், பகைஞர்கள் குழி வெட்ட நினைத்தாலும் அவன் வெட்டின குழியில் அவனே விடுவான் என்று கூட வேதம் சொல்லுகிறது இல்லையா? அதனால நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தீர்கள் என்றால், அவருடைய வழிகள் நீங்கள் நடப்பீர்கள் என்றால், நிச்சயமா இந்த வேத வசனம் சொல்லுது, அவர் என் வலது பார்த்து இருக்கிறவுடன் அசைக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை சூழ அவர் பாளையமங்கி பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தராகிய தேவன் உங்களை சூழ பாளையமங்கி பாதுகாத்துக் கொள்வார். அவர் உங்கள் வலது பரிசத்தில் இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டீர்கள். கர்த்தரே நோக்கி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவரை உங்களுக்கு முன்பாக நீங்க வைத்திருக்கிறபட நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்காக தான் வருகிறது. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு குடந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், உங்களுடைய போக்கு வரவு எல்லாவற்றிலும் கர்த்தருக்கான உங்களோடு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த வசனத்தின்படி நீ ஆசீர்வதிக்கும்படி நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி எவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.